சங்கீதம் 95 7வது வசனம் முதல் 11வது வசனம் வரை ஒன்னொன்னாக வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய தேவன், அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருக்கு கைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆடுகளுமாமே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ள இருக்கிற ஆடுகளுமாமே. ஹல்லேலூயா. இன்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் இயேசு அவர் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறார். அவருக்கு கரத்துக்குள்ள இருக்கிற ஆடுகளை போல நம்ம இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப இப்படி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஆமென். பாருங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கள். இது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை இன்று நமக்கு ஞாபகப்படுத்தி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், இன்று ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நமக்கு மேய்ப்பராயிருக்கிற இயேசு அவருடைய உள்ளங்கரத்துக்குள்ளே இருக்கிற ஆடுகளை போல நம்மளை வைத்திருக்கிறார். ஆதலால் நீங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவன் நம்மளை பரீட்சை பார்க்க வேண்டும், தேவன் நம்மளை சோதித்தறிய வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தெய்வத்தை சோதித்து பரீட்சை பார்த்தார்களாம். இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள், உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர், 199 பேரும் இயேசுவை பரீட்சை பார்க்கிறார்கள், இயேசுவை சோதித்தறிகிறார்கள். அபத்தமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சோதிப்பதற்கும் இயேசுவை பரீட்சை பார்ப்பதற்கும் நீயும் நானும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஊழியக்காரன் சொல்லுகிற உபதேசத்துக்கு ஆம் என்று சொல்லி கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து கர்த்தரை பரீட்சை பார்க்காது இருப்பீர்களாக. வாசிங்கள் 9. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா சொல்லியிருக்கு. என்னை இயேசுவை சோதித்தார்களாம், பரீட்சை பார்த்தார்களாம். அதன் நிமித்தம் கர்த்தருடைய கரத்தின் கிரியையை பார்த்தார்களாம். ஹல்லேலூயா. நிறைய சொல்லலாம், ஒன்றை மட்டும் சொல்றேன். அவருடைய கரத்தினால காடை இறைச்சியை கொண்டு நல்லா வயறு வீக்க ஊத்தாம்பட்டி போல பெருகும்படியா நல்ல தின்னி, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் இல்ல, மாசம் இல்ல, ஒரு சில மாசங்கள் இருந்து சாப்பிட வேண்டிய அளவுக்கு காடை இறைச்சியை கொண்டு பாளையத்தில் கொண்டு நிறுத்தி போட்டார். கிடைச்சிடா பூச்சக்குட்டின்னு வாரி வாரி தின்னிச்சினோம். இவர்கள் மூக்காலையும் வாய்னாலையும் வாந்தியும் பேதியும் வந்து எத்தனையோ ஆயிரங்கள் செத்து போனார்கள். ஆமென். அவங்க எப்படி பரீட்சை பார்த்தாங்க? எனக்கு இந்த ஆண்டவர் இறைச்சி தர முடியுமோ? என்னை இவர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்? எங்களுக்கு இந்த கோமட்டி கீரையும் இதுதான் கிடைக்குமோ? இந்த எண்ணெய்க்கும் சுடுற அப்பந்தான் கிடைக்குமோ? இந்த மன்னா தான் கிடைக்குமோ என்று இவர்கள் ஆண்டவரை சோதித்து பரீட்சை பார்த்தார்கள். பரீட்சை பார்த்தது நிமித்தம் தன் கரத்தின் கிரியையை அவர்கள் கண்டார்கள். அழிந்து போனதை அவர்கள் கண்டார்கள்.